ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஒசூர் பகுதியிலுள்ள செயல்படாத கல்குவாரியில் குட்டிகளுடன் சிறுத்தை நடமாடுவதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து வனத்துறையினர் அப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தாளவாடி ஒசூர் பகுதியில் மேய்ச்சலுக்கு செல்லும் கால்நடைகள் மர்மமான முறையில் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பகுதியில் குட்டிகளுடன் சிறுத்தை நடமாடுவதை அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் கண்டுள்ளனர். மேலும் கால்நடைகளை வேட்டையாடுவது கல்குவாரியில் பதுங்கியுள்ள சிறுத்தை என்பதை அறிந்த அப்பகுதி மக்கள் இது குறித்து தாளவாடி வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து இன்று கல்குவாரி இருக்கக்கூடிய பகுதியில் வனத்துறையினர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பட்டாசுகள் வெடித்து அப்பகுதியிலுள்ள புதர்கள், கல்குவாரியில் இருந்து வெட்டியெடுக்கப்பட்ட பாறைகளின் இடுக்குகள் போன்றவற்றில் சிறுத்தை பதுங்கி இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அந்த பகுதியில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கல்குவாரி இருக்கும் பகுதியில் ஏற்கனவே 2 சிறுத்தைகள் வனத்துறையினரால் கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டுள்ளதாகவும், கல்குவாரியில் வெட்டியெடுக்கப்பட்ட தேவையற்ற கருங்கற்கள் மலை போல் குவிக்கப்பட்டிருப்பதால் சிறுத்தைகள் இந்த பகுதியை வசிப்பிடமாக மாற்றிக்கொண்டதாகவும், கல்குவாரியில் பதுங்கும் சிறுத்தைகள் இரவு நேரங்களில் அருகிலுள்ள விவசாய தோட்டங்களில் புகுந்து அங்கு வளர்க்கப்படும் கால்நடைகளை வேட்டையாடி வருவதாகவும், சிறுத்தையால் பொதுமக்களுக்கு ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும், இதற்கு காரணமாக இருக்கும் செயல்படாத கல்குவாரியில் மலை போல் குவிக்கப்பட்டுள்ள கருங்கற்களை அகற்ற தாளவாடி வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிரொலி செய்திகளுக்காக தாளவாடி தாலுகா செய்தியாளர் சத்தார்.